ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ثلاث من وجد بهن حلاوة الإيمان منها أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், சங்கைக்குரிய மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவனுடைய பெரும் கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை ஒட்டி பரவலாக எல்லா பள்ளிவாசல்களிலும் பல்வேறு தலைப்புகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை, அவர்கள் நமக்கு சொன்னவைகளை, செய்தவைகளை, அவர்கள் விட்டு சென்றவைகளை, இவைகளையெல்லாம் நினைவு கூறுவதற்கு இந்த மஜ்லிஸுகள் பயன்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மத்தியில் ஒரு திருக்குர்ஆனுக்கு விளக்க உரையாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். திருக்குர்ஆனிலே இருக்கிற 6000 சில்லறை வசனங்களை, அதையெல்லாம் ஒரு மனிதர் வாழ்ந்து காட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வு. சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அவர்களின் குணம், அவர்களின் நடைமுறை எப்படி இருந்தது? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பதில் சொல்லுவார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. காலஞ்சென்ற எங்களுடைய உஸ்தாத் இந்த ஊர் ஆரணியினுடைய எல்லா பள்ளிவாசல்களிலும் நெருங்கிய தொடர்புடைய உஸ்தாத் பிஎஸ்பி ஹஜரத் அவர்கள் நிறைய முறை இந்த பள்ளிக்கும் வந்திருக்கிறார்கள், மற்ற பள்ளிகளுக்கும் வந்திருக்கிறார்கள். ஹஜரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு 2 குர்ஆன் கொடுத்திருக்கிறான். ஒரு குர்ஆன் தான் நாம் பார்த்து ஓதுகிற குர்ஆன்,
இன்னொரு குர்ஆன் பார்த்து வாழுவதற்கான குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு முஹம்மது ரசூலுல்லான்னு பேர். 2 குர்ஆன் தந்திருக்கிறான். ஒன்று சொல் ரீதியானது, இன்னொரு குர்ஆன் செயல் ரீதியானது. ஒரு குர்ஆன் முழுக்க வாக்காக இருக்கும், இன்னொரு குர்ஆன் வாழ்க்கையாக இருக்கும். இந்த குர்ஆனை தினந்தோறும் படிக்க வேண்டும், இந்த குர்ஆனை பார்த்து தினந்தோறும் வாழ வேண்டும். இது ஒன்றும் மிக இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன். அல்லாஹ்வுக்கு தெரியும், வெறும் குர்ஆனை கொடுத்தால் இவர்களால் வாழ முடியாது. குர்ஆனை மாத்திரம் கொடுத்து நபிகள் வராமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராமல், அல்லது நபிமார்கள் வராமல் குர்ஆனை மாத்திரம் கொடுத்து நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னால் நம்மாலே வாழ முடியாது. குர்ஆன் நமக்கு புரிகிற விதத்தில் அவ்வளவு விரிவாக இல்லை, அது சுருக்கமாக இருக்கும். அந்த சுருக்கத்திற்கு விரிவான ஒரு விளக்கம் தேவை என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும். வெறுமனே புத்தகம் படித்து பார்த்து விட்டு நாம் வாழ முடியாது. அல்லாஹ் நினைச்சிருந்தா குர்ஆனுடைய 30 ஜுஸு ஒரு பைண்டடான குர்ஆன் ஒன்று நேராக கொண்டு வந்து காபா மேலே வச்சுட்டு நீங்கள்லாம் அதை எடுத்து ஃபாலோ பண்ணி வாழுங்க, ரசூலுல்லாவே இல்லாமல் குர்ஆனை எடுத்து வாழுங்கன்னு அல்லாஹ்வுக்கு சொல்ல தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியும். வெறுமனே புத்தகத்தை எடுத்து படித்தாங்கன்னு வைங்களேன், அதை மாத்திரம் படித்து விட்டு இவர்கள் வாழ்ந்தால் வழி தவறி போக வாய்ப்புண்டு. அங்கே அடிக்கடி சொல்லுவது உண்டு, கார் ஓட்டுவது எப்படின்னு புஸ்தகம் எழுதியிருப்பான். புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு கார் ஓட்ட முடியுமா? ஒரு 80 பக்கத்தில் புக் இருக்குது, கார் ஓட்டுவது எப்படி. அதில் ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து லாஸ்ட்டு பக்கம் வரையும் இருக்குது. அது இது என்ஜினு, கீரு, கிளச்சு, ஸ்டேரிங்கு, பேக்கு, ஃப்ரண்ட்டு, என்னென்னமோ இருக்கும். எல்லாமே படித்து முடிச்சுட்டு வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. பின்ன என்ன வேணும்? ஒரு டிரைவிங் கைடு வேண்டும். அந்த கைடு பக்கத்தில் உட்காரணும், அவரு தான் சொல்லி தரணும். நீ இப்படி புடி, இங்கே அழுத்தணும், இங்கே இது பண்ணணும், இங்கே கீர் போடணும், இங்கே கிளச்சு போடணும், இப்படி அமுத்தணும், முன்னாடி பாரு பின்னாடி பாரு. அவர் சொல்ல 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 வண்டி ஓட்டிடலாம். சில நேரம் புக்கே படிக்காட்டியும் கூட பக்கத்தில் ஒரு சரியான கைடு உட்காந்து டிரைவிங் சொல்லி தந்தாருன்னா படிச்சிடலாம். அப்போ சாதாரணமான ரோட்ல பாதையில் ஓட்டக்கூடிய வண்டிக்கே வெறும் புக்கு பத்தாது, கைடு வேணும்னா ஒரு வாழ்க்கை பயணத்தை ஓட்டுவதற்கு கண்டிப்பா புத்தகங்கள் மாத்திரம் பத்தாது, வேதங்கள் மாத்திரம் பத்தாது, ஒரு கைடு வேண்டும். கைடே இல்லைன்னு ஒரு கற்பனையில் வச்சுக்கோமே, யாருமே இல்லை. இவர் பாட்டில் வண்டி எடுத்தார், 80 பக்கம் புஸ்தகம் படித்து முடிச்சிட்டார் வண்டி ஓட்டுறதை பற்றி. நேராக வண்டி எடுத்தார். என்ன நடக்கும்? அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும். பேப்பரில் போடுவான், அப்பளம் போல் நொறுங்கிய காட்சி அப்படின்னு போடுவான். வண்டி ஏதாவது பெரிய ஒரு ஒர்க் ஷாப்பில் நிற்கும், இவர் ஏதாவது ஒரு பெரிய ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி வவ்வால் மாதிரி படுத்திருப்பார், கைகாலெல்லாம் பேண்டேஜோடு படுத்திருப்பார். என்ன கோளாறு தெரியுமா? நான் புஸ்தகம் படிச்சுட்டேன், நான் அமல் செய்ய போகிறேன், நான் புத்தகம் என்கிட்ட இருக்கு, நான் படித்து முடிச்சிருக்கேன். படித்த ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஏட்டு சுரக்கா உதவாதுன்னு பிராக்டிக்கலாக ஒருவர் இருந்து சொல்லித்தர வேண்டும். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குர்ஆனுடைய வார்த்தைக்கு விளக்கமாக வாழ்ந்து சொல்லி தந்தார்கள். ஏன் குர்ஆன் தானே, அரபி தானே, அரபி தெரிஞ்சிரு. சஹாபாக்கள் எல்லோருக்கும் அரபி தெரியும், அவங்க தாய்மொழியே அரபி தான். ஆனாலும் குர்ஆனை அவர்களால் புரிய முடியல. ஒருத்தருக்கு தாய்மொழி அரபியா இருக்கிறதுனால குர்ஆனை புரிஞ்சிட முடியுமா? நம்மள நிறைய பேர் தமிழ் எல்லாத்துக்கும் படிக்க தெரியும், தமிழ் படிப்போம். திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா? முடியாது. ஏங்க தமிழ் தானே, உங்க தாய்மொழி தமிழ் தானே,
நீங்கள் தான் தமிழ் நல்லா பேசுகிறீங்களே, திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் பாட்டில் திருக்குறளில் என்னென்னமோ எழுதி வச்சிருப்பார். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. எது? மழையை பற்றி. நம்ம துப்பு துப்பு துப்புன்ட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஒரு துப்பும் கிடைக்காது, எதுவும் விளங்கவும் செய்யாது. தமிழ் மொழி தெரிந்திருப்பது வேறு, திருக்குறளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றது வேறு, முடியாது. அதுபோலத்தான் அரபி தெரிந்திருந்தாலும் அரபி தெரிந்ததை வைத்துக் கொண்டு வாழ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு மனித குலத்திற்கான வழிகாட்டி வேண்டும். அந்த வழிகாட்டி நம் பக்கத்தில் உட்கார்ந்து, நீ இப்படிதான் சாப்பிடணும், நீ இப்படிதான் குடிக்கணும், நீ இப்படிதான் பேசணும், நீ இப்படிதான் தொழுகணும், நீ இப்படிதான் தூங்கணும், நீ இப்படிதான் கல்யாணம் பண்ணணும், நீ இப்படிதான் மக்களை வளர்க்கணும், எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர வேண்டும். குர்ஆன்ல நோன்பு வைக்கிறத பற்றி வசனம் வந்துச்சு. திருக்குர்ஆன்ல இருக்கு, சூரத்துல் பக்ராவில் 2வது ஜுஸுல இருக்கு. அதில் அல்லாஹ் எது வரைக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறப்போ குர்ஆன் ரொம்ப இலக்கியமாக ஃபசாஹத் பலாகத் அந்த டைப்பில் என்ன சொல்லிருச்சுன்னா, கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக மாறும் வரை நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள் அப்படின்னு வருது. குர்ஆன்ல வாசகமே அப்படிதான் இருக்கு. எத்தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். கருப்பு கயிறு வெள்ளை கயிறா மாறுற வரை. ஒரு சஹாபி இருந்தாரு, அவர் அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி தான், அரபி தான், தாய்மொழி அரபி தான். ஆனாலும் ஆயத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு விளங்கலை. கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு இவர் பாட்டில் ரம்ஜானில் சகர் செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு கையில் ஒரு கருப்பு கயிறு வச்சுக்கிட்டார். அது எப்போ வெள்ளையாக மாறும்? ஒன்றும் மாறவே மாட்டேங்குது. தலகாணி கடியில் வச்சுக்கிட்டார். இடையில எடுத்து பார்த்துக்கிறாரு, கருப்பு தானவா? ஆமாம் கருப்பு தான், அப்போ சாப்பிட்லாம். கருப்பு தானவா? அப்போ சாப்பிட்லாம். சாப்பிட்டே இருந்தார். அது காத்தால 10 மணி வரையும் என்ன ஆகாது? கருப்பு கயிறில் வெள்ளை கயிறு ஆகாது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். நேற்று குர்ஆனில் வசனம் இறங்குச்சல்ல, ஆமாம், கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக மாறுற வரையும் சாப்பிட்லான்னு வந்துச்சல்ல, ஆமாம், நானும் இந்த கயிறை வச்சுக்கிட்டு சாப்பிட்டே தான் இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது கயிறும் இல்லை, வெள்ளையும் இல்லை, கருப்பும் இல்லை, இரவின் இருட்டு வெளிச்சமாகும் வரை சாப்பிடுங்கள்னு அர்த்தம். கருப்பு கயிறுன்னு சொன்னது நைட்டோட இருட்டு, வெள்ளை கயிறுன்னு சொன்னது பகலோட வெளிச்சம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இரவு முடிந்து விட்டால், பகல் துவங்கி விட்டால், நீ உண்றது குடிக்கிறது சாப்பிட்றது எல்லாத்தையும் நிறுத்திக்கணும்னு அர்த்தம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் சரியா செஞ்சார். இப்போ இது யாரு? ஏதோ பாமரரெல்லாம் இல்லை, கிராமவாசி கூட இல்லை, அன்படெல்லாம் இல்லை, நல்லா தெரிஞ்சவர், அரபி மொழி தெரிஞ்சவர். குர்ஆனை விளங்குவதற்கு வெறும் வார்த்தைகளை வைத்து கொண்டிருந்தால் போதாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டும். இந்த தமிழில் ரொம்ப ஃபேமஸாக ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? எவனோ பாயாசம் காய்ச்சறதுக்குன்னு புக்கு வாங்கி படித்தானா, பாயாசம் காய்ச்சுவது எப்படின்னு. அவன் அதில் சொல்கிறபடியே கரெக்டாக பண்ணியிருக்கான். பால் ஊற்றிட்டான், கொஞ்சம் சேமியா, ஜவ்வரிசி, ரவை எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தானா. அதில் புக்கில் போட்டிருக்கிறபடி கரெக்டாக பண்ணிகிட்டே வர்றான். கடைசியில் பாயசம் முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சாப்பிட போகலாம், இரு கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருக்குன்னானா. என்னன்னா, சட்டியில் அப்படியே பாயாசத்தை அடுப்பில் வச்சுட்டு சொன்னானா, பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம் அப்படின்னானா. என்னடா பாயாசத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கிற 1 தரம் 2 தரம்னு அவன் சொன்னானா. இல்லை, இந்த புக்கில் போட்டிருக்குது கடைசியில் ஏலம் போட்டு இறக்கவும். ஏலம் போட்டு, ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காய் போட்டு வாசத்துக்காக பாயாசத்துக்கு ஏலக்காய் போட்டு இறக்க சொல்லியிருக்கு. தமிழில் ஏலக்காய்க்கு ஏலம்னு அர்த்தம். ஏலம் போட்டு இறக்கவும்னா இவன் அங்கே நின்று 1 தரம் 2 தரம்ட்டு இருக்கான். பிரச்சனை எதனால தெரியுமா? பாயாசம் காய்ச்ச தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்தில் நின்று சொல்லி கொடுக்கல, இவன் புக்கை பார்த்து பாயாசம் காய்ச்சனான். ஏடா கூடமா இப்படி அமைவது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனின் படி அவர்களாக வாழ முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்பி வைக்கிறான்.
நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த வாசகம் எல்லாம் இருக்கும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதை பார்த்தீர்களோ அதுபோல நீங்கள் தொழுகுங்கள். நீங்க குர்ஆனை பார்த்து தொழுவுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, சஹீஹுல் புகாரியை பார்த்துக்கோன்னா இல்லை. எப்படி தொழுகணுமா? நான் தொழுவதை பார்த்து நீங்கள் தொழுவுங்கள். ஹுது அன்னி மனாசிகக்கும் லிஅன்னி மக்பூதுன், ஹஜ் கடமைகளை, ஹஜ்ஜின் இபாதத்துகளை என்னிடமிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் எனது உயிரும் கைப்பற்றப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலை பார்த்து அவர்கள் ஹஜ் செஞ்ச மாதிரி செய்யணும், அவர்கள் தொழுத மாதிரி தொழுகணும். எனவேதான் குர்ஆனை மட்டும் தராமல் குர்ஆனுக்கு ஒரு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தருகிறான். அந்த டிரைவிங் கைடு வெறுமனே கார் டிரைவிங் அல்ல, ஒட்டுமொத்தமாக லைஃப் டிரைவிங் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். எதுவும் விட்டு போகல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில். வாழ்க்கை முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது எனக்கு இந்த இடத்துல என்ன ஹதீஸ்னு யோசிச்சா அங்க ரசூலுல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார்கள். 63 வருஷத்தில் அவ்வளவும் பேசுகிற வண்ணம் அல்லாஹ் வைத்து விட்டார். எல்லா தலைப்புகளையும், எல்லா மனிதர்களுக்கும் தேவையான செய்திகளை பேசினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை, வாழ்க்கையை, இதையெல்லாம் பேசுகிற மீலாது விழாக்கள். நமக்கு ரசூல் மேல சில கடமைகள் இருக்கு. நாம அதை மாத்திரம் இப்ப சொல்லி முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பயான்ல. முதல் கடமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். இதாஅத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். மூணாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். இது மூணாவது. நாலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட ரசூலின் மீது நேசிக்க வேண்டும், பாசம், மஹப்பத் வைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய மஹப்பத், ரெண்டாவது ரசூலுடைய மஹப்பத். இதுக்கு அப்புறம் தான் உலகத்தில் இருக்கிற எந்த மஹப்பத்தும். மனைவியோ, மக்களோ, பிள்ளைகளோ, தொழிலோ, வீடோ, வாசலோ, சொத்தோ, சுகமோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம். இந்த ரெண்டு மட்டும்தான். ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ் ரசூலை தவிர உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அல்லாஹ் ரசூலை நேசிக்க வேண்டும். இது எத்தனாவதுங்க? நாலாவது. அஞ்சாவது, வாழ்க்கையில வாய் பேசுவதற்கு நமக்கு சக்தி இருக்கும் வரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், எப்போவெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம். இந்த 5 கடமைகள் ரசூலுல்லாஹுவுக்கு நாம் செய்ய வேண்டியவை. இந்த 5 கடமைகளை குறித்தும் கொஞ்சம் விளக்கம் மாத்திரம் நாம் சொல்லி முடிக்கலாம். ஒன்றாவது, முதல் கடமை என்னங்க? சும்மா என் கூடவே இருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சில பேர் நம்மளையவே பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பயானும் பண்ணிட்டு இருப்போம், அவர் கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைப்போம். அவரு மேராஜில் இருப்பார். சமயங்கள்ல வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப பார்த்தோம்னா பையன் நம்மளையவே முறைப்பான், பரவாயில்ல நல்லா கவனிக்கிறான்னு நினச்சிட்டு இருப்போம். அவன் எங்கேயோ அவங்க மாமா வீட்டில் இருப்பான். முதல் விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஈமான் கொள்ளுதல். அதான் நாங்களா ஈமான் கொண்டிருக்கோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ப வேண்டும். அவர்கள் தான் கடைசி தூதர் என்று நம்ப வேண்டும். கடைசி அவங்க தான். அதுவும் இருக்கு கலிமால. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம் முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ரசூல் என்றும் நம்ப வேண்டும், ஆகிரி நபி என்றும் நம்ப வேண்டும். கடைசி அவங்க தான், அதுக்கப்புறம் வேற இல்லை. ஏன்னா அங்கங்க சில பேர்லாம் கிளம்பிட்டான்.
நானும் நபி நானும் நபின்னு. இது என்னமோ எம்எல்ஏ எம்பி போஸ்ட் மாதிரி நினச்சிக்கிட்டானு போல தெரியுது. நிறைய பேருங்க, ஒருத்தன் பஞ்சாபில் பிஸ்மில்லான்னு தொடங்கினான், நான் நபின்னா. அப்புறம் ஒருத்தன் அங்கே பாகிஸ்தானில் தொடங்கினான், அப்புறம் வெளிநாடுகள் எல்லாம் தொடங்கினான். சமீபத்தில் ஒருத்தன் பல்லாவரத்துலேயே ஆரம்பிச்சிட்டான், என்னன்னா நானும் நபி தான் அப்படின்னு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. அவங்க வந்ததுக்கு பிறகு உலகத்தில் நபி கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனுக்கு பின்னால் இந்த உலகத்தில் வேறு வேதம் கிடையாது. இனி வேற ஒரு குர்ஆன், வேற ஒரு தௌரா, இன்ஜீல், ஜபூர் எதுவும் வராது. கடைசி வேதம் குர்ஆன், கடைசி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவுதான். அவன் இதை ஒரு தொழில் மாதிரி நினைச்சிட்டு நல்ல வருமானமும் கிடைக்கும் போல தெரியுது, செல்வாக்கும் கிடைக்கும், பின்னாடியே எப்போ பார்த்தாலும் ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் நானும் நபி நானும் நபின்னு அவங்களையெல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. முதல்ல எல்லாம் ஒரு சில பேர் அப்படி கிளம்புனான், கூட்டு போய் ஜெயிலில் வச்சு இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நபி இல்லைன்னு ஓடி போயிட்டான். அப்படி நிறையா பேர். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் ஒரு ஆள் நபி நபின்ட்டு அங்கங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தான். மரத்துக்கடியில் நின்றா ஒரு 1000 பேர், அங்கே போனால் 1000 பேர், இங்கே போனால் 1000 பேர், எல்லாத்துலேயும் பேசிட்டான். அவன் பின்னாடி கொஞ்சம் பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கவுமுடைய முசீபத்தை என்ன தெரியுமா, எவன் புதுசாக என்ன ஆரம்பித்தாலும் 10 பேர் பின்னாடி போயிடுவான். அவங்க இப்போ நாளைக்கே ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகையெல்லாம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் 3 வக்து தான் சொல்லி ஒருத்தன் கிளம்புறான்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு 50 பேர் அதில் மெம்பர் ஆயிடுவான். பரவாயில்ல, பிஸ்மில்லா ஃபஜ்ர் நமாஸ் நஹீ போல்தே ஹை, அச்சா, உடனே சேர்ந்துருவாங்க. 3 வக்து தொழுதா போதும். சிரிப்புக்காக சொல்லலை, கேரளாவில் ஒருத்தன் அப்படி ஆரம்பித்தான். கேரளாவில் சேக்கண்ணான்னு சொல்லி 3 வக்து தான் தொழுக, அவனை கொலை பண்ணிட்டாங்க. கடைசி வரையும் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்க முடியல யாரு கொண்டான்னு, கொலை பண்ணிட்டாங்க. 3 வக்துன்னு எவன் என்ன ஆரம்பித்தாலும் 10 பேர் போவான் பின்னால். அந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆள் நபி நபின்ட்டே இருந்தான். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரொம்ப நேர்மையான அப்பாசிய கலீஃபா. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், அப்துல் முத்தலிபினுடைய அந்த வம்சம். அவர் சொன்னார், தூக்கிட்டு விடாவனன்ட்டார். ஆளை தூக்குண்டார். தூக்கி கொண்டு வந்து நேராக முன்னாடி நிறுத்திட்டான். அரசர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார். இந்த ஆள் நின்றான். அரசர் கேட்டார், யார் நீ? நபி. நபியா? ஆமாம், எனக்கு வஹியெல்லாம் வருது. ஓ, ஜிப்ரீல் வர்றாரோ? ஆமாம் வர்றார். முடிவு பண்ணிட்டார் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, இவனை ஏதாவது பண்ணணும். அப்போ சொன்னார், எல்லா நபிக்கும் முஅஜிஸா உண்டு இல்லையா? முஅஜிஸா உண்டு. மூசா அலி இஸ்லாமுக்கு கைத்தடி முஅஜிஸா, ஈசா அலி இஸ்லாமுடைய கையே முஅஜிஸா. அவங்க கை வச்சா பிறவி குருடுக்கு பார்வை வந்துடும். அவங்க கை வச்சா குஷ்டரோகமெல்லாம் சரியாயிரும். அவங்க மண்ணில் ஒரு பறவையை பொம்மையாக செஞ்சு அல்லாவுடைய பேரால்னு சொன்னால் பறக்கும். இதெல்லாம் ஈசா அலி இஸ்லாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முஅஜிஸா இருந்தது. உனக்கு என்ன முஅஜிஸான்னு கேட்டான். நீ நபிங்கிற முஅஜிஸா சொல்லு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, ரெடியாக தான் வந்திருக்கான் போட்டிருக்கு. அவன் சொன்னான், எனக்கு ஒரு முஅஜிஸா இருக்கு, அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா. என்ன தெரியுமா? ஒருத்தர் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் சொல்லுவேன். இது பயங்கரமான விஷயமா இருக்க. அடுத்தவன் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால சொன்னார், மனசில் என்ன நினைக்கிறையோ அதை நான் சொல்லுவேன், அது எனக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா. ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்டார், சரி இப்போ நான் ஏன் மனசில் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. அவன் உடனே சொன்னான், என்னைய பொய்காரன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற நீ? அவர் அதைத்தான் நினைப்பார், பின்ன வேற என்ன நினைப்பார் அவர்? கரெக்டாக சொன்னான், நீ என்ன பொய்காரன்னு நினைக்கிற. அப்புறம் தான் கூப்பிட்டு அந்த இராணுவ இதுகள்லாம் கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு போய் உள்ள மாமியார் வீட்டில் வச்சு இவனை கவனிங்க, அதுக்கப்புறம் சரியாகும். உள்ளே வச்சு அடிக்கிற அடியில் அப்புறம் கடைசியில் நபியும் இல்லை ஒன்றும் இல்லை, துண்டை காணும் துணியை காணோன்னு. நான் சொல்ல வந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்ளுவது என்பதற்கு 2 அர்த்தம். என்ன அர்த்தம்? ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி. 2வது என்னன்னா, அவர்கள் தான் கடைசி நபி, அவர்களுக்கு பின்னாலே நபி இல்லை.
இந்த ரெண்டு விஷயமும் ரசூலுல்லாவை ஈமான் கொள்ளுவதிலே அடக்கம். குர்ஆன்ல வருகிறது, மகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியீன். நபிமார்களில் கடைசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அழகான சுவர் செங்கல் செங்கலா வச்சு கரெக்டா அடைச்சிட்டாங்க, ஒரு செங்கல் மட்டும் கேப் இருந்தது, நான் தான் அந்த செங்கல். அல்லாஹ் என்னை அந்த செங்கல்ல வச்சு அடைச்ச உடனே நபித்துவம் என்கிற சுவர் முழுமையாகிவிட்டது, அந்த கட்டடம் முழுமையாகிவிட்டது. இனி யாரும் நபியாக வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடைசி நபி என்று நம்ப வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல முதல் கடமை. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுதல், இதாஅத். அல்லாஹ்வுக்கு நாம் வழிபடுகிறோமா இல்லையா, ரசூலுக்கும் சேர்ந்து வழிபட்டாதான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டதா அர்த்தம். குர்ஆன்ல வருகிறது, வமன் யுதிஇர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ். யார் ரசூலுக்கு வழிபடுகிறார்களோ கட்டுப்படுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறார். நான் அல்லாஹ்வை எல்லாம் ஏற்றுக்கிட்டேன், நமக்கு முஹம்மது ரசூல்லா பிடிக்காது, அல்லாஹ்வை எல்லாம் கிளீனாக ஏற்றுக்கிறேன், அவனுக்காக தொழுகிறேன் வைக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன், இவன் முஸ்லிமே இல்லை, மூமினே இல்லை. நபியை ஏற்காவிட்டால் அல்லாஹுவையும் ஏற்கவில்லைன்னு அர்த்தம். மௌத்தா போறப்போ ஃபிரௌன் களிமா சொன்னானல்ல, அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டான், மூசாவை ரசூலுன்னு ஏற்றுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இப்போ அபூஜஹல் எல்லாம் என்ன பிரச்சனை, அபூஜஹலுக்கும் நமக்கும்? அபூஜஹல் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டான், அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டான். பிரச்சனை என்ன, ரசூலை ஏற்றுக்கல. அல்லாஹுவை நீ ஏற்பதாக இருந்தால் ரசூலையும் ஏற்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கட்டுப்படாதவன் அல்லாஹ் குர்ஆன்ல ஜோடி ஜோடியா சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். அதுல என்ன விஷயம் தெரியுமா, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். குர்ஆன்ல நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பார்க்கலாம். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ரெண்டுமே இல்லை, நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுறேன், நீ முஸ்லிமே இல்லை, வெளியே போ. இந்த குர்ஆன்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஜோடி ஜோடியாக சேர்த்துருக்கோம், ஒன்று போனால் இன்னொன்றும் போயிடும், அவுட் ஆயிரும். அதில் ரொம்ப முக்கியமானது 3 விஷயம். குர்ஆன்ல ஜோடி ஜோடியாக வர்ற 3 விஷயம், ஒன்று போச்சுன்னா இன்னொன்றும் போயிடும். ஃபஸ்ட்டு இது, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், அனிஷ்குர்லி வலி வாலிதைக், எனக்கு நன்றி செய், உன் பெற்றோர்களுக்கு நன்றி செய். குர்ஆன்ல நிறைய இடத்துல வகலா ரப்புக அல்லா தஅபுது, முதல்ல என்னை வணங்குங்கன்னு சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா, கூடவே பெற்றோர்கள்னு சொல்லுவான், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். எத்தனை இடத்துல வருதோ எல்லா இடத்துலையும் அல்லாஹ் எனக்கு வணக்கம் செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அனிஷ்குர்லி வலி வாலிதைக், எனக்கு நன்றி சொல், உன் பெற்றோருக்கும் நன்றி சொல். இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், பெற்றோர்கிட்ட பத்துவா வாங்கியாச்சுன்னா அல்லாட்ட நீ பத்துவா வாங்குறேன்னு அர்த்தம். ஜோடி ஜோடியா சொல்லப்படுகிற விஷயம். 3வது ஜோடி, அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸக்கா, தொழுகு ஜக்காத்தையும் கொடு. வணங்கு வழங்கு ரெண்டுமே இருக்கணும். தொழுகவும் செய்யணும், ஜக்காத்து கொடுக்கவும் இல்லை, நாங்கள் தொழுகிறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறோம், இந்த ஃபைனான்சியல் மேட்டர்லாம் கொஞ்சம் பிரச்சனை, அதை விட்டுருங்க அதை அப்படின்னா சரிப்படாது. ஜோடி ஜோடியாக குர்ஆன்ல பல இடங்கள்ல, சுமார் 80க்கு மேற்பட்ட இடங்கள்ல இது ஒன்றா வருது, அகீமு ஸலா வ ஆத்து ஸக்கா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில பேர்த்தோட எல்லாம் போர் செஞ்சாங்க, கலீஃபா பதவி ஏற்ற உடனே. அவங்கெல்லாம் தொழுகாதவங்க இல்லை, நாங்கள் தொழுதுக்கிறோம் ஆனால் ஜக்காத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அவங்கள்ட்ட போர் செஞ்சாங்க. அப்போ இந்த 3 ஜோடி, ஃபர்ஸ்ட் என்னங்க, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், எனக்கு நன்றி செய்யுங்கள், பெற்றோருக்கும் நன்றி செய்யுங்கள். 3வது தொழவும் செய்யுங்கள், ஏழைகளுக்கு தரவும் செய்யுங்கள். இந்த ரெண்டும்
இது எல்லாமே ஜோடி, ஒன்று போனால் இன்னொன்று அவுட் ஆயிரும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். பெற்றோர்களுடைய பத்துவா அல்லாஹுடைய கோபத்தையும் கொண்டு வந்துடும். இல்லை நான் அல்லாட்டையெல்லாம் நல்ல பிள்ளைய தான் இருக்கிறேன், அங்கே கிளீனாக பள்ளிவாசலுக்கு தொழுவெல்லாம் போயிடுறேன், இந்த கிழவிட்ட மட்டும் கொஞ்சம் பிரச்சனை, அல்லது இந்த கிழவன்ட்ட மட்டும் பிரச்சனை, அவங்க காசு கேட்குறாங்க என்னால் எப்படி தர முடியும், எனக்குன்னு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குதல்ல, அவங்களுக்காக நான் சம்பாதிக்கிறேன்ல. ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், இந்த வார்த்தை வருகிறது, அந்த மாலுக லி அபீக, நீயும் உனது காசும் ரெண்டுமே உன் தந்தைக்கு சொந்தம். தந்தைக்கு சொந்தம். சில பேர் இன்னைக்கு அதெல்லாம் வலியாக நினைக்கிறார்கள், கஷ்டமா நினைக்கிறாங்க. பெற்றோர்களை பார்த்து கொள்ளுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா வழியும் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழிகளில் இதெல்லாம் உள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கேட்டார், நல்லா கவனிங்க, ஒருத்தர் கேட்டார், நான் சின்ன வயசுல இருந்தப்போலாம் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ 2 நேரமோ அல்லது 3 நேரமோ அதில் ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம், ஒரு நேரம் சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருந்தோம். அந்த டைமில் எங்கள் அத்தா அம்மா என்னை வளர்த்தாங்க கொஞ்சம் கஷ்டத்தோட. இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம், வெல் செட்டில்டாக இருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது. இப்போ நான் நல்லா பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா அத்தாவுக்கு நான் 3 நேரமும் கொடுக்குறேன், அவங்க தேவையானதெல்லாம் கொடுக்குறேன். அப்போது அவங்க என்னை சின்னதில் வளர்த்ததும் நான் இன்னைக்கு அவங்கள பார்க்கறதும் இந்த ரெண்டும் சமமாயிருமா? ஏன்னா நம்ம ஒரு துவா பெற்றோர்களுக்கு ஓதுறமல்ல, ரப்பிர் ஹம்குமா கமா ரப்பயானி சகீரா, எங்களை சின்ன வயசுல அவங்க பார்த்துக்கிட்ட மாதிரி யா அல்லாஹ் நீ இந்த வயசுலையும் அவங்க மேலே கிருபை செய்யி, உயிரோடு இருந்தாலும் மௌத்தானாலும் கிருபை செய்யின்னு கேட்குறோமா இல்லையா? இப்போ அவங்க என்னை பார்க்கும்போது ஃபேமிலி ரொம்ப கஷ்டம், பொருளாதாரம்லாம் ரொம்ப காசு இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு நான் நல்ல காசு வந்திருக்கு, நல்லா பார்த்துக்கிறேன், ரெண்டும் சரியாகுமான்னு கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அவங்க உன்னை பார்த்தாங்க, வஹுமா யுரீதானி பகா அக்க வந்த துரீது மௌத்தகுமா, அவங்க 2 பேரும் உன்னைய பார்த்தாங்க இல்லையா, அப்போ நீ இன்னும் வளரணும் வளரணும் வளரணும்னு பார்த்தாங்க. இன்னைக்கு நீ பார்க்கறது என்னன்னா இவங்க சீக்கிரம் போயிடுவாங்கன்னு பார்க்குற. அதானே மாதம் 3000 ரூபா யாரெல்லாம் அனுப்புகிறாங்களோ அவங்க அத்தா அம்மாவுக்கு பேரண்ட்ஸுக்கு 3000 5000 கொடுக்குறாங்க. என்ன அது இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும், சீக்கிரமாக எப்படியும் போயிடுவாங்க. அவர்கள் உன்னை வளர்த்த போது நீ இன்னமும் பல்லாண்டு இருப்பாய் என்று நினைத்து கொடுத்தார்கள். ஆனால் நீ இன்னைக்கு கொடுக்கறது வகுமா யுரீதானி பகாஅக வஅன்த துரீது மௌத்தகுமா, நீ அவங்க மௌத்தாகணும் மௌத்தாயிருவாங்கன்னு நினைச்சு செலவு பண்ற. ரெண்டுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்காது. பெற்றோர்களின் பத்துவா என்பதும் அல்லாஹுடைய பத்துவாவும் ரெண்டும் ஒன்று. பெற்றோர்களின் துவாவும் அல்லாஹுவின் துவாவும் ரெண்டும் ஒன்று. இப்ப சொல்ல வந்த விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடத்தை எல்லாமே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹுவிற்கு கட்டுப்படு, ரசூலுக்கும் கட்டுப்படு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஈமான் கொள்ள வேண்டும், அவர்கள் கடைசி நபி என்று ஈமான் கொள்ள வேண்டும்னு சொன்னோம். 2வது இதாஅத், அவர்கள் சொன்னதற்கு வழிபடணும். யார் எங்க மனைவி சொல்றதுக்கெல்லாம் வழிபடுறோம், யார் என்ன சொன்னாலும் வழிபடுறோம். தாய்மார்களும் இந்த பயான் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் இப்போதைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, ஆம்பளைங்க சொன்னால் பொம்பளைங்க கேட்டுக்குவாங்கன்னு. இப்போ அப்படி இல்லை, அவங்க சொன்னால் நாம் கேட்டுக்கிறோம். அதிகமாக சபையில் தலையை ஆட்ட மாட்டோம், ஆனால் உண்மை அதுதான். உண்மை அவங்க என்ன எதாக இருந்தாலும் அங்கே தான் அவங்க கேட்கணும், அவங்க சொல்லணும். எல்லாம் உக்காந்துருவாங்க. துவா ஓதலாமா அப்படிம்பாரு ஹசரத்து, கே துவா கரேங்க ஏ கிளாஸ் உள்ளே போயிட்டு வருவார், கே ஹசரத் துவா பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொல்லுவார் ஓதுங்க அப்படிம்பார். என்னன்னா அங்கே உள்ளே இருந்து உத்தரவு வரும், என்ன இருந்தாலும் அந்த உத்தரவு தான்.
அதாவது ஒரு ஹதீஸ் வருது, எப்படி வருதுன்னா, எந்த பெண்கள் வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஹதீஸ்ல 4 வழி சொல்றாங்க ரசூல்லா. சல்லத் ஹம்சஹா, 5 நேரம் தொழுகுவா அந்த பொம்பளை. சாமத் ஷஹரஹா, அவ வந்து நோன்பு வைப்பா. அப்புறம் அஹ்சனத் ஃபர்ஜஹா, கட்பொழுக்கத்தோட இருப்பா. அதாத் பாலஹா, கணவனுக்கு கட்டுப்படுவாள். இவளை சொல்லிட்டு ஃபல்ததுகுல் மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், இவங்க எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் சொர்க்கம் செல்லட்டும் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஆம்பளைகளுக்கெல்லாம் இப்படி வெறும் நாளெல்லாம் சொல்லலை. எங்களுக்கு வேற பிரச்சனை எல்லாம் இருக்குது. சம்பாத்தியம், ஆடிட்டிங், அது இது கணக்கு வழக்கு. இங்கே வா உகர், எப்படி சம்பாரிச்சேன்னு கேட்டால் எங்களுக்கெல்லாம் முன்னாடியே போயிடும். மனைவி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இந்த நாள் தானமா ஹதீஸே வருது, சஹீஹுல் புகாரியில் இருக்கு. ஐயோ சல்லத் ஹம்சஹா, 5 நேரம் தொழுக. சாமத் ஷஹரஹா, ரம்ஜானில் நோன்பு. அஹ்சனத் ஃபர்ஜஹா, கட்பொழுக்கம். அதாத் பாலஹா, கணவனுக்கு கட்டுப்படுதல். இந்த 4 மட்டும்தான். இந்த 4 இருந்துச்சுன்னா சுவனத்தில் நிறைய வாசல் இருக்கு. மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவள் சோனம் நுழையட்டும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4வது ஒன்று சொன்னோம்ல, என்னங்க, கணவனுக்கு கட்டுப்படுதல். அது யாரோ பயான் பண்றப்ப ஏதோ தப்பா சொல்லிட்டாங்களோ என்னவோ தெரியல. பொம்பளைகளுக்கு எப்படி காதுல விழுந்துருச்சுன்னா, கணவனை கட்டுப்படுத்துதல். கணவனுக்கு கட்டுப்படுதல் தானே சொல்றோமோ. கணவனை கட்டுப்படுத்துதல் அப்படின்னா கையில வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். நான் சொல்றதை மட்டும் செய்ய, நீ எங்க வேலையை. சில பேர்லாம் பள்ளிவாசலுக்கு போறதுக்கே பர்மிஷன் வாங்கிட்டு தான் வர்றாங்க. நம்ம சும்மா சும்மா பள்ளிவாசலுக்கு போயிட்டு அவரெல்லாம் போகவா செய்யறாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலுக்கு போற. முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாடு. முதல்ல உலகத்துல கட்டுப்படுறதா இருந்தா அல்லாஹுவுக்கு தான் முதலில், 2வது ரசூல். இதாஅத்துல்லா இதாஅத்துர் ரசூல். நாம எல்லாத்துக்கும் கட்டுப்படுறோம். நான் விளையாட்டுகள்லாம் சொல்லல. நிறைய வீடுகள்லயே என்னன்னா, கல்யாணமா அவங்க டிசைட் பண்றதுதான். ஒரு மவுத்து வீடா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அவங்க சொல்ற. இல்ல ஹஸ்ரத் ஐசா போல்தேன், அதெல்லாம் அங்கே வேலையாகாது. ஹஸ்ரத் சொன்னா சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும். பேர் வைக்கிறது என்ன பண்றோங்க நீங்க? நம்ம எல்லாத்துட்டையும் 10-15 பேர்லாம் வாங்குவார். நேராக வந்து இங்கே இந்த படி மஸ்ஜிதில், சோட்டி மஸ்ஜிதில், அந்த மஸ்ஜிதில், இந்த மஸ்ஜிதில் எல்லா இமாம்டி போய் பேருன்னு வாங்கி 40 பேர் சேர்ந்துடும். பிறந்திருக்கிறது ஒரு குழந்தை தான். இந்த 40 பேரையும் வச்சு பார்த்துட்டு 40 வைக்காமல் கடைசியில் பொண்டாட்டி என்ன சொல்லுதோ அதை வச்சிருவார். அந்த அம்மா தான் சொல்லும், அதையெல்லாம் தூக்கி அப்படி போடு வச்சுட்டு அது புதுசாக ஏதாவது வாயிலேயே நுழையாத மாதிரி ஒன்று சொல்லும், ஒரு குளக்கட்டை பேர். அந்த பேரை வைப்பாங்க. ஒரு ஆலிம் சார் சொன்னார், போய் உட்காந்துட்டாங்க. அவரை கொண்டு போய் ஒரு வீட்டில் பேர் வைங்க. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு பேர் வைங்க, நல்ல பேராக வைங்க ஹஜ்ரத். அஜர்த்துமார்கள்ட்ட நல்ல பேர் வைக்க சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க பார்த்தாங்க, நபிமார்கள் பேர் வச்சிருவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சிடலாம். அவர் சொன்னார், நல்லா இருக்கு, எங்கள் அப்பா பேரும் சேர்த்து வைங்களேன். நான் சரி வச்சிடலாம். உங்கள் அப்பா பேர் என்ன? பாஷாபாயா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துருவோம். இப்ராஹிம் பாஷா செட் ஆயிடுச்சு. இப்ராஹிம் அஜர்த்தோட முடிவு. அப்புறம் என்னது, அவங்க அத்தா பாஷாபாய் சேர்த்தாச்சு. ரெண்டையும் இப்ராஹிம் பாஷா வச்சிடலாம்னார். உள்ளேருந்து சவுண்டு வருது, ஏன் எங்கள் அத்தா மட்டும் என்ன, உங்கள் அத்தா பேர் மட்டும் வைக்கிற அப்படின்னு. அவங்க அத்தா பேர் என்ன? சரிம்மா, இதெல்லாம் அஜர்த்தோட தலைவலி. அவர் கேட்டார், உங்கள் அத்தா பேர் என்ன? சையது முகமது. சையது முகமதா? சரி, சையது முகமதுல சையதை மட்டும் எடுத்துக்குவோம். சையது இப்ராஹிம் பாஷா செட் ஆயிடுச்சு. இவர் வச்சது இப்ராஹிம், அவங்க தான் பேர் பாஷாபாய். பாஷாபாயிலேருந்து பாஷாவை எடுத்தாச்சு, சையது முகமதுலேருந்து எடுத்தாச்சு, சையது இப்ராஹிம் பாஷா செட் ஆயிடுச்சு, வச்சிடலாம் அப்படின்னு வைக்கிறப்ப தேனை தொட்டு வச்சு அஜர்த்து வச்சார், சையது சுல்தான் இப்ராஹிம் பாஷா.
அப்படின்னு வச்சார். இவன் உட்காந்து இருந்தவருக்கு சந்தேகம், சுல்தான் எங்கே வந்து அப்படின்ட்டு. சரி, நிறையா வழிமார்கள்லாம் இருக்காங்கல்ல, ஏர்வாடியில் அடங்கி இருக்கிறவங்க, அவங்க இறைநேசர், அவங்களுக்கு பேர் வந்து சையது சுல்தான் இப்ராஹிம் பாஷான்னு பேர். அதற்கு ஏதோ அதை நினச்சி வச்சிருப்பாராட்டு இருக்குது, ஏதாவது வழிமார்கள் பேர் வைக்கலான்ட்டு. எதுக்கும் சந்தேகம் கேட்டார். ஹஸ்ரத், பாஷா எங்கத்தா பேர், சையது அவங்கத்தா பேர், இப்ராஹிம் நீங்கள் சொன்ன பேர், நீங்கள் இடையில சுல்தான் ஒன்று வச்சிருக்கீங்க. ஹசரத் சொன்னார், அது எங்கத்தா பேர். நீ என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு உங்கத்தா பேர் வையுங்கிற, உங்கத்தா பேர் வையுங்கிற, இதை வையுங்கிற, அதை வையுங்கிற. நான் சொல்ல வந்தது, மனைவிமார்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யறோம். யாராவது நமக்கு முதலாளியா இருக்கிறான்னா அவன் சொல்றத அப்படியே செய்யறோம். இப்போல்லாம் சில பேர் தன்னுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யறாங்க. உலகத்தில் நீங்க அப்படியே செய்யறதா இருந்தால் முதல்ல அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்யுங்க, ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே செய்யுங்க. மற்ற இது அல்லாம உலகத்துல யாரோடதையும் செய்யலாம், செய்யாமையும் இருக்கலாம். என் பிள்ளைங்க சொல்றத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொன்ன உத்தரவுகளுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். உயிரோடு இருந்தப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சஹாபாக்களுக்கு உத்தரவு என்ன தெரியுமா? சப்தம் போட்டு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி பேசக்கூடாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறப்போ பின்னாடி போகணும், முன்னாடி நடக்கக்கூடாது. லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, முன்னாடி நடக்காத. லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சப்தத்தை விட கூடுதல் சப்தம் வரக்கூடாது. எந்த அளவுக்கு இருப்பார்கள்? ரசூலுடைய சபையில உட்கார்ந்திருக்கிற சஹாபாக்கள் குறித்து ஹதீசுகள்ல வருது, பறவை தலைமையில உட்கார்ந்திருந்தா அந்த பறவையை பிடிக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி தலையை ஆட்டாம உட்கார்ந்திருப்பான், இப்படின்னா பறந்துரும். தலையின் மேல் பறவைகள் அமர்ந்திருப்பதை போல அவர்கள் ரசூலுக்கு முன்னாலே உட்கார்ந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான கண்ணியம் உச்சகட்டம். எந்த அளவுக்குன்னா, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸ்லாத்துல சேர்ந்ததுல இருந்து இப்படி நேருக்கு நேர் நான் ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை. பார்க்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை. கண்ணியத்தால் பார்க்கவில்லை, கண்ணியத்தால் இப்படியே நிற்பாங்க, குனிஞ்சே நிற்பாங்க. நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் எனக்கு வர்ணித்து சொல்லுங்கள்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லலாம், என்னால சொல்ல முடியாது. காரணம், ரொம்ப நேரம் இப்படி உத்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் நான் இதுவரை பார்த்ததில்லை. உச்சகட்ட கண்ணியத்தில் இருந்தார்கள். இந்த ஆயத்து சூரத்துல் ஹுஜராத்தில் ரசூலுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தம் உயரக்கூடாதுன்னு இறங்கின உடனே ஒரு சஹாபி எப்போவுமே பேசினாவே சவுண்டாக தான் பேசுவார். அவருடைய இயற்கை அப்படி. அவர் பள்ளிவாசலுக்கே வராமல் இருந்தார். அப்புறம் கூப்பிட்டு அனுப்புனாங்க, என்ன ஆளை காணோன்னு. இல்லை, ரசூலுடைய சப்தத்துக்கு மேலே நீங்கள் சப்தம் போட்டால் உங்கள் அமலே அழிஞ்சு போயிரும்னு குரானில் வருது. எல்லா அமலும் அழிஞ்சு போயிடும். நான் இயற்கையிலேயே ஒரு ரஃபியு சவுத், நான் சப்தம் அதிகமானவன். என்னுடைய ஆவாஸ் ரொம்ப இதாக இருக்கும், அதனால் நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன்னு. அப்புறம் கூப்பிட்டு, இயற்கையாக இருக்கிற உன்னுடைய டோன் அது வேற, சப்தத்தை உயர்த்தி பேசுறது வேற. நார்மலாக பேசுகிற ஒருத்தர் சப்தத்தை உயர்த்தி பேசினாதான் அவர் உயர்த்தி பேசுகிறாருன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு எப்பவுமே, சில பேர்லாம் மைக்க முழுங்கின மாதிரி எப்பவுமே சவுண்டாக தான் பேசுவாங்க, அவங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டியதாச்சு. ரசூலுடைய இன்னைக்கும் கூட அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ரசூலுடைய ரவுலாவினுடைய ஜியாரத்தை நசீபாக்குவானா. அங்கே போனாலும் முன்னாடி உயிரோடு இருக்கிற ரசூலுக்கு எப்படி உட்கார்ந்துருந்தா சலான் சொல்லுவீங்களோ அப்படிதான் சலான் சொல்லும். சில பேர் போன உடனே காட்டு கத்துங்க, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு கத்துறது, அதெல்லாம் பேதபி, ஒழுக்க குறைவு, ஒழுக்க கேடு. அடக்கமாக போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் நகர்ந்துடணும், அவ்வளவுதான் சலாம் என்று. அவர்கள் உயிரோடு அமர்ந்திருக்கிறார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் மையத்தல்ல, நம்ம கபரில் இருக்கிற மாதிரின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. முழுக்க முழுக்க இயக்கத்தோடு இருக்கிற ரசூலுல்லாஹ் கபர்ல. எல்லா ஹதீஸ் நூல்கள்லையும் ஒரு பாடம் இருக்கிறது. என்ன பாடம் தெரியுமா? அல் அம்பியாவு அஹ்யாவுன் ஃபி குபூரிஹிம், நபிமார்கள் கபறுகளில் உயிரோடு தான் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்க அப்படிங்கிறது டைரக்டா முன்னாடி நிற்கிற ஒரு ஆளை பார்த்து உங்கள் மீது அப்படின்னு சொல்லுவோம். மௌத்தா போனவங்களுக்கு உள்ள துவா வேற. மௌத்தா போனவங்களுக்கு கபரிஸ்தான்ல என்ன எழுதியிருக்குதுங்க துவா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாயிகூன். அது மௌத்தானவங்களுக்கு உள்ள துவா. அதை ரசூலுடைய கபரில் சொல்லக்கூடாது. ரசூலுடைய கபரில் என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். நேரடியாக முன்னாடி நிற்கிற ஆள். நான் இன்னொன்று கேட்குறேன்னு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு யாரும் அந்த பெண்கள் அவங்க அந்த தாய்மார்கள் மௌத்தாகிற வரை யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. யாரும் கல்யாணம் பண்ணவும் இல்லை, பண்ணவும் முடியாது. ஏன் பண்ண முடியாது தெரியுமா? கணவர் உயிரோடு இருக்கிறப்போ ஒரு மனைவியை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற போது அவங்க மனைவிமார்கள் திருமணம் செய்ய முடியாது. குர்ஆன்லேயே இருக்குது, வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை இந்த உம்மத்தில் யாருமே கல்யாணம் பண்ண முடியாது. ஏன் திருமணம் செய்ய முடியாது? கணவர் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்ல வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் ஹய்யுன் ஃபீ கபரி,
அவர்கள் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு அமர்ந்திருக்கிறவங்களுக்கு எந்த கண்ணியத்தோட போய் முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும்னு எவ்வளவு அதபோட தஅஸீமோட போய் சொல்லிட்டு நகருவோமோ அந்த மாதிரி போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஅதீமுக்கு அப்பால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத், ரசூலுல்லாஹுவின் மீது மஹப்பத் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நம்மளால முடிய மாட்டேங்குது. தாயை விட, தந்தையை விட, மனைவியை விட, மக்களை விட ரசூலை நேசிக்கணும், ஆனால் முடியல. தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சும்மா வாயில மட்டும் எங்கள் உயிரினும் மேலான முஹம்மது சொன்ன பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் வேணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மனிதர்கள் மட்டுமல்ல, மரம், மட்டை, கல்லு, மண்ணு, இலை, தலை எல்லாம் அவர்களை மஹப்பத்து வைத்தது. எல்லாம் மஹப்பத்து வைத்தது. இந்த மெம்பர் படியில் ஒரு கட்டையில் நின்று மெம்பரில் குத்துபா கொடுத்தாங்க. அந்த கட்டையை தூக்கி சஃப்ல வச்சாங்க. அந்த கட்டை அழுதுச்சுன்னு வருது. எல்லா ஹதீஸ் கிதாப்லையும் இருக்கு. நான் கதை சொல்றதா நினைக்க வேண்டாம். 20க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய சஹாபிகள் அதை அறிவிக்கிறாங்க. சப்தம் வந்ததை, குழந்தை அழுவதை போன்று அழுததை ஃபர்ஸ்ட் சஃப்ல மூளையில இறங்கி வந்து வேற புது மெம்பர் படி வச்சுட்டாங்க. அப்போ அதை தூக்கி கீழே போட்டாங்க. ரசூலுல்லாஹ் இறங்கி வந்து அந்த கட்டையை தடவி கொடுத்து அழுகை நின்றது. அந்த கட்டை மஸ்ஜிது நபவியில் இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஃப்ல மூளையில் அது தோண்டப்பட்டு அங்கே அடக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களை அடக்குவது போல. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை எழுதிட்டு கொஞ்சம் பாருங்க, இந்த மரக்கட்டைக்கு கூட ரசூலுல்லாஹ் மேலே இவ்வளவு மஹப்பத் இருக்கு, மனிதர்களே உங்களுக்கு இல்லையா? வஅன்தும் கைஃப அன்தும் தஷ்தாகூன இலா ரசூலில்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹ் மேல உங்களுக்கு ஷவுக்கு வரலையா? ஒரு கட்டை கூட. எல்லாருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகிய குழந்தை முதல் வயதான கிழவி வரை ரசூலுல்லாவிடம் அப்படியே அவர்கள் ஏறத்தாழ அடிமையாகி விடுவார்கள். நிறைய குழந்தைங்க ரசூலுல்லாவுடைய மடிக்கு வந்துட்டா அப்புறம் அவங்க அம்மா வந்து தூக்கினா போகாது. நம்ம குழந்தைங்க சில பேர் பிரியமான இடத்துக்கு போயிட்டா, மாமா வீட்டில் செட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சண்டே அன்னைக்கு வா வீட்டுக்கு போகலான்னா வராது, அழுகும். ரசூலுடைய மடிக்கு வந்த குழந்தைகள் நிறைய பேர் தாயிடம் போகுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் எக்கச்சக்கமான, எத்தனை பேர் ரசூலின் மஹப்பத்துக்காக இறந்து போனவர்கள், தங்களை ஷஹீதாக்கி கொண்டவர்கள். உஹது போர்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி நின்னாங்க, பின்னாடி ரசூலுல்லாஹ். எல்லா காயமும் அவங்க வேலை, எல்லா காயமும் அவங்க மேல. இப்படி ஏராளமான சஹாபிகள். ரசூலுடைய வஃபாத்தின் போது கதறி கதறி அழுதவர்கள். சில பேரெல்லாம் பிரம்ம பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துல எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிப்பாட்டி தொழ வைத்து அடக்கம் செய்வதற்கு குழியில இறக்கி வைக்க வேண்டும். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. இது பொறுப்பு யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க 2 பேரும் தான் ஃபேமிலி, சச்சா. அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் தம்பி, அவங்கள தான் பொறுப்பு. குழியெல்லாம் தோண்டியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலை வாங்கி இறக்கி வைக்க வேண்டும். சரி, யார் வாங்கி இறக்கி வைக்கிறது? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகன் ஃபதுல் அப்படின்னு பேர், ஃபஸில் இப்னு அப்பாஸ். அவர் இறங்கிட்டார் கபரில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சேவகராக நீண்ட காலம் இருந்தவர் ஷம்ரான், அவரு இறங்கிட்டாரு கபரில். இவங்க 2 பேரும் தான் வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த முபாரக்கான உடலை உள்ளே வைப்பதற்கு அவங்க தான் இறங்கியிருக்காங்க. மேலே நின்று இந்த பணிகளை எல்லாம், வேலைகளை எல்லாம் கவனித்து கொண்டிருப்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு 7-8 வயசு இருக்கும் ஒரு பையன். அந்த பையனுக்கு குசம் அப்படின்னு பேர். குசம் ஒரு யாருன்னா கீழே நிற்கிற உள்ள இருக்கிறவருடைய தம்பி, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி பையன். உள்ள நிற்கிறவர் யாருங்க? இப்ப சொன்னோம். உள்ள இறங்கினவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ்.
ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி தம்பி குசம் மீறி போனால் 7-8 வயசு தான் இருக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட நச்சரிச்சுக்கிட்டே இருக்கார், நானும் இறங்குறேன் நானும் இறங்குறேன். நீ சின்ன பையன் போ அப்படி போ. இல்லை நானும் இறங்குறேன், நான் ரசூலுல்லாவுடைய உடம்பை நான் வாங்கி வைக்கணும், நானும் இறங்குறேன். இல்லை உனக்கெல்லாம் உயரம் பத்தாது, ஆழமாக இருக்கா, அப்படி இப்படி நீ போ. திரும்ப 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 நச்சரித்து வேற வழி இல்லை, சரி இறங்குன்ட்டாங்க. இப்போ கபரில் வாங்கி வைப்பதற்கு இறங்கி இருக்கிறது 3 பேர். அவங்க 2 பேர் வாங்கி வைக்கிறாங்க, இவரும் சேர்ந்து வாங்கி வைக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடம்பை. ரசூலுடைய உடம்பை முழுக்க முழுக்க அவங்க குடும்பத்தினர்கள் தான் குளிப்பாட்டி, அவங்க குடும்பத்தினர்கள் தான் என்ன எல்லாம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, குளிப்பாட்டினது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான். நிறைய பேர் இருந்தாங்க நெருக்கமானவங்க, குளிப்பாட்டினது யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா மையத்தை போல படுக்க வச்செல்லாம் குளிப்பாட்டல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த மாதிரி ஒரு பலகையில் வச்சு உட்கார வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சாய்ச்சிக்கிட்டாங்க. அமர்ந்த நிலையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ரசூலுல்லாவை சாய்த்து கொண்டு தண்ணீரை எடுத்து ஊற்றி ஊற்றி இப்படித்தான் குளிப்பாட்டப்பட்டது. வழக்கம் போல மையத்தை போடுற மாதிரி படுக்க போட்டோ அப்படி திருப்பி போட்டோ அப்படியெல்லாம் குளிப்பாட்டல. ஆக குளிப்பாட்டினார்கள், கஃன் முடிந்தது, தனித்தனியாக தொழுதார்கள். ஜமாத்தா ஜனாசா தொழுகை நடக்கலை, அவங்கவுங்க தனித்தனியாக தொழுதுக்கிட்டாங்க. இப்போ கபரடக்கத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பையன் இறங்கிட்டார் உள்ள, 8 வயசு பையன். கபரடக்கம் முடிந்து விட்டது. அடுத்து எல்லாம் வைக்க வேண்டியதெல்லாம் கற்கள்லாம் வச்சு மண்ணை போட்டாச்சு. மண்ணை போட்டதுக்கு பிறகு, மண்ணை போட்டதுக்கு அப்புறம் இந்த 2 பேர் இப்படி ஒரு ஜம்ப் பண்ணாங்க, மேலே ஏறிட்டாங்க. நம்ம இப்போ போய் ரவுதால செலான் சொல்கிறோமே, அந்த குழி தான் அப்போ இல்லையா. 2 பேரும் ஏறிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பாதி கபரில் மண்ணு போடணும். இந்த பையன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறார் உள்ள. இங்கிருந்து குழியில் மேலே ஏறுறதுக்காக இங்கே வர்றாரு. இங்கிருந்து எப்படியாவது ஏறணும்னு பார்க்குறாரு, ஏற முடியல. திரும்ப அங்கிருந்து இங்கே வர்றாரு, இங்கே கையை பிடிச்சி ஏறணும்னு பார்க்குறாரு, முடியலை. இப்படி உள்ளேயே உலாத்திட்டு இருக்காரு, இங்கேயும் அங்கேயும். அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க, குசம் இன்னும் நீ மேலே வரல, வா மேலே. ரொம்ப நேரத்திற்கு பிறகு, அதாவது ஏற்கனவே கபரில் வாங்கி வைத்த ஃபதுல் இப்னு அப்பாஸும் ஷம்ரானவங்களும் அவங்கெல்லாம் மேலே போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும் அங்கே இருந்தவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி தூக்குனாங்க, மேலே வான்னு. மேலே வந்து நின்ன உடனே குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நான் வேணும்ட்டு தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன். வேணும்ட்டு தான், மேலே வர முடியாதுன்னெல்லாம் இல்லை. இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹ் கூட ஆக கடைசி வரைக்கும் இருந்தது நான் தான் அப்படிங்கிற பேர் எனக்கு வேணும். குசம் இப்னு அப்பாஸ் அழுகிறாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க, அவங்களும் அழுகிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறாங்க. அன ஆகிருல் உம்மத்தி அஹ்தம் பின் நபியி, நபிகள் நாயகத்தோடு இந்த உம்மத்தின் இறுதி தொடர்பு யாருக்குன்னு கேட்டா அது எனக்கு தான். ஏன்னா இறந்த உடலிலும் கூட எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் போயிட்டாங்கல்ல. ஆக கடைசியாக நீங்கள் மண்ணை போட்டு மூடும் முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடல் ஒட்டிய வண்ணம் நான் தான் இருந்தேன் என்கிற பாக்கியம் எனக்கு வேண்டும். காலமெல்லாம் வஃபாத் ஆகிற வரைக்கும் குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சின்ன சின்ன பசங்க பிள்ளைங்க கூட ரசூலுல்லாஹ் மீது அவர்கள் வைத்த மஹப்பத்துக்கு, பாசத்துக்கு அளவே கிடையாது. கடைசி விஷயம், அன்பிற்குரியவர்களே, வாழ்நாளில் வாய்ப்புள்ள போதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். நான் 5 விஷயம் சொல்லியிருக்கிறேன். சரியான முறையில் ரசூலிடம் ஈமான் கொள்ள வேண்டும். 2வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதாஅத் கட்டுப்பட வேண்டும். 3வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம், அவர்கள் உயிரோடு உள்ள போதும் இல்லாத போதும் எப்போதும் கண்ணியம் செய்ய வேண்டும். 4வது, ரசூலுல்லாஹுவின் மீது அளவு கடந்த மஹப்பத் வைக்க வேண்டும். 5வது, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வாயிலே ஸலவாத்து வர வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. நாங்கள் எப்போதும் சொல்லி வருகிறோம், தொழுகைக்கு வர்றப்போ ஓதுவோம், இது பண்ணுவோம். ஒரு நாள் பூரா ஸலவாத்து ஓதாம ஒன் டே கூட
ஏக் தின் பி குசர்னா நை, நமக்கு செலவாத்தோட போகணும், ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. இன்னைக்கு அவர் எந்த செலவாத்தும் சொல்லலை அப்படின்னு ஒரு நாள் போகக்கூடாது. என்ன செலவாத்தோ ஒரு செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம். 1400 செலவாத் இருக்கிறதா எழுதுறாங்க கிதாபுகள்ல. செலவாத் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிப்போம் தெரியுமா? அல்லாஹும்ம அப்படித்தானே ஆரம்பிக்கிறோம். ஸல்லி அலா முஹம்மத். நல்லா தெரிஞ்சுங்க, செலவாத்து மட்டும்தான் அல்லாஹ் ரிஜெக்டே பண்றதில்லை. நம்ம ஏதாவது குளறுபடி பண்ணோம்னா தொழுகை ரிஜெக்ட் ஆயிரும், நோன்பு ஏதாவது குளறுபடியில் ரிஜெக்ட் ஆயிரும், ஏற்றுக்க மாட்டான். செலவாத்து எந்த மாதிரி இபாதத்துனா திருப்பி ரிஜெக்டே ஆகாத இபாதத்து செலவாத்து மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அப்படின்னு நாம எப்போ ஆரம்பிச்சாலும் அடுத்து நம்மளுடைய ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு அப்ளிகேஷன், ஒரு தர்காஸ்த் இல்லையா பின்னாடி இருக்குமில்ல. அல்லாஹும்ம என் வியாபாரத்தில் பறக்கத் செய், அல்லாஹும்ம என் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கொடு, அல்லாஹும்ம படிப்பில் பறக்க, இதெல்லாம் கேட்குறோமா இல்லையா? ஒவ்வொன்றா உலகத்திலேயே இது ஒன்று மட்டும்தான். அல்லாஹும்ம கூப்பிட்டு ரசூலுல்லா மேலே நீ கிருபை செய், ஸல்லி அலா முஹம்மத். கூப்பிடுறோம் அல்லாஹ்வை, அல்லாஹும்மன்னு கூப்பிடுறோம். சரி, இவர் ஏதோ கேட்க போறாரு அப்படின்னு பார்த்தா இவருக்காக கேட்கல. என்ன கேட்கிறாரு? அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு நீ கிருபை செய். அங்க கிருபை செய்யின்னு கேட்டாவே எக்கச்சக்கமா நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். இந்த தமிழ்ல பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவர் சாப்பிட்டு இருப்பார், ஏப்பா சாப்பாடு இங்க இங்க வை இங்க வை அப்படின்னா என்ன தெரியுமா? இங்க வந்தா இங்கேயும் வைப்பான்னு அர்த்தம். கூப்பிடுறதே எதுக்கு தான்? அது தமிழ்ல பக்கத்து இலைக்கு பாயாசம் வாங்க, இவருக்கு பாயாசம் ஊத்தல அப்படிமா, அங்க வந்தா இங்க ஒரு கிளாஸ் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அல்லாவும் பார்ப்பான்ல, என்ன அல்லாஹும்மன்னு கூப்பிட்டான், கூப்பிட்டுட்டு அவனுக்கு ஒன்றும் கேட்கவே இல்லை. அவன் படிப்பு, அவன் வியாபாரம், அவன் வீடு பறக்கத்து முசீபத்து அவன் தானே கேட்கணும். அவன் ரசூல்லா மேலே செலவா, இவனுக்கும் கொடு. ரசூலை இழுத்து கொண்டு நாம் வந்தால் நமக்கு தேவையானதெல்லாம் தானாக கிடைக்கும். செலவாத்தினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லா சொன்னார்கள், தகுஃபர் தம்புக் வ தகுஃபா ஹம்முக். உன்னுடைய பாவம் கூட என்னுடைய செலவாத்தால் மன்னிக்கப்படும், உன் கவலை எல்லாம் என் செலவாத்தில தீரும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் கவலை இருக்கு, எல்லாத்துக்கும் டென்ஷன் இருக்கு. ஒரே ஒரு தீர்வு, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வாயில செலவாத்து சொல்லுங்கள். ஆக அன்னலாரை மிகச்சரியாக ஈமான் கொள்வோம், கட்டுப்படுவோம், கண்ணியம் செய்வோம், மஹப்பத்து வைப்போம், உயிருள்ள வரைக்கும் ரசூலின் மீது செலவாத்து சொல்லுவோம். அல்லாஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய எல்லா விதமான கண்ணியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்து மன்னரையிலும் மறுமையிலும் அன்னலாரினுடைய துஆவுக்கும் ஷஃபாஅத்துக்கும் உரித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரல் ஜஸா. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.